வணக்கம் உறவுகளே. இந்திய ஜனநாயகத்தின் மீது உலக நாடுகள் பெரிய மதிப்பு வைத்திருக்கின்றன என்பது உண்மைதான். ஏனென்றால் உலகத்தில் பெரிய ஜனநாயக நாடு இந்தியா என்ற பெருமைக்குரிய நாடு பாரத தேசம், மறப்பதற்கில்லை. ஆனால் இப்பொழுது சில ஆண்டுகளாக இந்தியாவின் தேர்தல் முறையில் வாக்குச்சீட்டுகள் ஒழிக்கப்பட்டு இவிஎம் மெஷினில் தான் தேர்தல் பதிவுகள் நடக்கின்றன. இந்த இவிஎம் மெஷின் மேனிப்புலேட் செய்யப்படுகிறதா என்று சில புத்திஜீவிகள் கேள்வி எழுப்புகிறார்கள் உறவுகளே. ஏனென்றால் டிஜிட்டல் டெக்னாலஜியில் செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பப்படுகிற ஒரு இயந்திரத்தை இங்கிருந்தே ரிமோட்டில் மூலம் நாங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணலாம் என்றால், ஒரு இவிஎம் இயந்திரத்தை நாங்கள் ரிமோட்டில் எங்கே இருந்து கூடி கண்ட்ரோல் பண்ணலாம் என்பது லாஜிக்கான கேள்விதானே உறவுகளே. அதைத்தான் இன்று பல பேரும் கேட்கிறார்கள். ஏன் நாங்கள் மறுபடியும் வாக்குச்சீட்டு முறைக்கு செல்லக்கூடாது? இந்த இவிஎம் மெஷினில் பல குளறுபடிகள் நடப்பதாகவும், மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரி சில டெக்னாலஜியை வைத்துக்கொண்டு இந்த இவிஎம் மெஷினில் போடப்படுகிற வாக்குகள் மாற்றப்படுகின்றன என்றும் பல பேர் கருத்துக்கள் தெரிவிக்கிறார்கள் உறவுகளே. உங்களுக்கு தெரியும், ஜப்பானில் தான் முதல் இந்த இவிஎம் மெஷின் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த நாடே அதை பாவிப்பதில்லை. ஐரோப்பிய நாடுகள் பாவிப்பதில்லை, அமெரிக்கா பாவிப்பதில்லை, கிரேட் பிரிட்டன் பாவிப்பதில்லை. எந்த அறிவியல் மூலம் வளர்ந்த நாடுகள், எத்தனையோ டெக்னாலஜி அட்வான்ஸ் உள்ள நாடுகளில் கூட இந்த ஏவிஎம் மெஷினை பாவிப்பதில்லை. அவர்கள் இன்றும் வாக்குச்சீட்டில் புல்லடி போட்டுத்தான் வாக்குகளை அளிக்கிறார்கள். அன்றிலிருந்து அதை கையால் எண்ணித்தான் ஒரு நாளுக்கிடையில் முடிவுகளை அறிவிக்கிறார்கள். தேவை என்றால் திருப்பவும் எண்ணப்படும். இதில் எந்த குளறுபடியும் இல்லை உறவுகளே. ஆனால் இந்த இவிஎம் மெஷின் பாவனையில் பாரத தேசத்தில் தேர்தல்கள் வேண்டப்படுகின்றன, தேர்தல் முடிவுகள் வேண்டப்படுகின்றன என்று ஒரு கருத்து இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து வருகிறது உறவுகளே. அதனால் தேர்தல் ஆணையமும் ஆளும் அரசும் அந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டிய கடமைப்பாட்டுக்குள் வருகிறார்கள் உறவுகளே. உங்களுக்கு தெரியும், மீண்டும் வாக்குச்சீட்டுக்கு போனால் முடிவுகள் அறிவிக்க 1-2 நாள் ஆகும் என்று சொல்கிறார்கள். பரவாயில்லையே, நீங்கள் இவிஎம் மெஷினை 10 to 20 நாட்கள் வரை பூட்டி வைத்திருக்கிறீர்களே, ஏன் அவ்வளவு நாள் பூட்டி வைத்திருக்க வேண்டும்? எண்ணத் தொடங்கினால் 2-3 நாட்களுக்கு இடையிலேயே எண்ணி முடித்து விடையை சொல்லிவிடலாமே என்று மக்கள் கேட்கிறார்கள் உறவுகளே. இப்படி ஏன் நீதித்துறை கூட இந்த இவிஎம் மெஷின் மேல் கேள்விகளை எழுப்பவில்லை என்று எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது உறவுகளே. ஒருத்தர் கேட்டார், ஓகே, எனக்கு எனது கிராமத்து மக்கள் வாக்களித்திருக்க வேண்டும், அந்த வாக்கை காணவில்லை. என் சொந்தக்காரர்கள் வாக்களித்திருக்க வேண்டும், அந்த வாக்கையும் காணவில்லை. என் குடும்பத்தார் வாக்களித்திருக்க வேண்டும், அந்த வாக்கையும் காணவில்லை. கடைசியில் சொன்னார், ஏன் எனக்கு நானே போட்ட ஒத்த வாக்கை கூட இவிஎம் மெஷினில் காணவில்லையே என்று கேள்வி கேட்டார். இன்று வரை அதற்கு யாரும் சரியான பதில் சொல்லவில்லை உறவுகளே. தேர்தல்கள் திருடப்படுகின்றனவா பாரத தேசத்தில்? மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு என்று நாங்கள் சொல்ல முடிகிறதா? அது இவிஎம் தீர்ப்பாக மாறிவிடுகின்றனவா? திட்டமிட்டு சில இடங்களில் இவர்கள் சில திருட்டு வேலைகளை செய்கிறார்களா? பெருமளவில் செய்தால் மாட்டிப்போம் என்று புத்திசாலித்தனமாக எங்கெங்கே தங்களுக்கு தேவையே அங்கங்கே செய்து கொண்டு இருக்கிறார்களா? பல நாள் திருடன் ஒரு நாள் சிறையில் என்ற பழமொழிக்கு இணங்க இன்றைக்காது இவர்கள் மாட்டுவார்கள். அப்படி மாட்டும் பொழுது நாங்கள் வரலாற்றை திரும்பி பார்த்து எங்களை நாங்களே நொந்து கொள்வதா உறவுகளே? எது எப்படியோ, எனது பார்வைக்கு இந்த இவிஎம் மெஷின் மேல் உள்ள சந்தேக கேள்விக்கு சரியான விடை கொடுக்க வேண்டும் உறவுகளே. அது சீக்கிரமாக செய்யப்பட்டால் இந்திய ஜனநாயகத்துக்கு நல்லதொரு வாய்ப்பாக அமைந்து மக்கள் மன நிம்மதி அடைந்து
மன நிம்மதியோட வாக்கு செலுத்த செல்வார்கள். அல்லாவிட்டால் ஒவ்வொரு முறையும் இந்த கேள்விகளை தங்களுக்கு தாங்களே கேட்டு புழுங்கி போய் விடுவார்கள் உறவுகளே.